ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஒரு மாதம் ஆகிப்போச்சு, வாங்கி வச்சுட்டு எப்படா வீடியோ பண்ணுவேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சில ஸ்டேஷ்னரி ஐட்டத்தை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாப்பனீஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம், பட் அவைலபிள் இன் இந்தியா. இந்த நான் முதல்ல இருந்தே நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஸ்டேஷ்னரி பைத்தியம், பென்சிலு, பேனா, ரப்பரு, நோட்டு புக்கு, ஸோ இதிலெல்லாம் எனக்கு அலாதியான ஒரு ஈடுபாடு உண்டு. வித்தியாசமாக கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஏதாச்சும் ஒரு வீடியோவில் போய் நின்னுங்க. அந்த வீடியோ ஒரு பர்டிகுலர் ஒரு கம்பெனி மூஜி அப்படின்னு சொல்லிட்டு, MUJI மூஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி பற்றி அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்னு போய் கேட்கும்பொழுது அப்போ தான் தெரிஞ்சது, அந்த மூஜிங்கிற கம்பெனி மார்க்கெட்டிங்கே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி. அவனுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் எங்கேயுமே உங்களுக்கு அந்த கம்பெனியோட பேரே இருக்காது, அந்த வெறும் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த கம்பெனி 2024 432 கோடி ரூபா டேர்ன் ஓவர் எடுத்திருக்காங்க. 2025 580 கோடி ரூபா டேர்ன் ஓவர் எடுத்திருக்காங்கன்னா பாருங்களேன். எந்த மார்க்கெட்டிங்கில் ப்ராடக்டில் கூட அவங்களுடைய பேர் இருக்காது. நம்ம ஊரில் 2 ரூபா 3 ரூபாய்க்கு பேனா வாங்கினா கூட அதில் பேர் எழுதியிருப்பாங்க. இவங்களதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட காஸ்ட்லி தான், இல்லைன்னு சொல்ல வரல, பட் மார்க்கெட்டிங்கே கிடையாது. ஆனால் அவங்க ரீச் ஆகிறாங்கன்னா பாருங்களேன். ஸோ அதை கேட்க போக உடனே நமக்கு மரமரானாக போய் ஒரு சில ஸ்டேஷ்னரி ஐட்டம், புக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கூடவே ரொம்ப நாள் காத்திருந்த ஷாஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேனா, ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒரு பேனா, ப்ளூ கலரில் சூப்பரான ஒரு பேனா. அந்த பேனாவை அன்பாக்ஸ் பண்ணும்பொழுது அதனுடைய ரூபாய் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அந்த ஷாஃபர்னுடைய இங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ஏற்கனவே க்ரீன் கலர் இருக்குது, ஒரு ப்ளூ கலரும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணிட்டே வருவோமா. அது வந்த ஒரு ஆர்வத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பேக்கேஜை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பொண்ணு மாதிரி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஓப்பன் பண்ணினதுலேருந்து அப்படியே போயிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு குட்டி நோட் புக்கு, முன்னாடி ஒரு நாள் வாங்கினது. அது மாதிரி இன்னொரு 4-5 நோட் புக் எங்கிட்ட இருக்குது. பார்ப்போமா. ஸோ இதுதான் இந்த ஏற்கனவே இப்படி தான் கொடுக்குறாங்க, இப்படி தான் வரும். இந்த 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 கவரில் மட்டும்தான் அந்த மூஜி அது இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அது பாருங்க, ஜாப்பனீஸு எழுத்தெல்லாம் இருக்கா. ஸோ அதில் மட்டும்தான் அந்த மூஜின்னு இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. மூஜி இந்தியா இன்ஸ்டாகிராம் இதுன்னு நினைக்கிறேன், www.mujiindia.com. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ ஒரு பால் பாயிண்ட் பென்னு, பென்சிலு, ஒரு நார்மல் பிளாஸ்டிக்கு பேனா, ஒரு அலுமினியம் பாடியில் ஒரு பேனா அப்படிங்கிறத வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி பேக்கிங், சூப்பரான பேக்கிங். இத்தனை பேக்கிங்க்கு எதுக்கு தெரியுங்களா, பாருங்கள். இந்த ஒரு பால் பாயிண்ட் பேனாக்கு தான் இவ்வளவு பேக்கிங்கும். சரிங்களா. என்ன எழுதியிருக்காங்க, மேட் இன் ஜப்பான் அப்படின்னு எழுதி 0.7 mm இருக்கக்கூடிய அந்த டிப்பு, ஜெல் இங்க் பால் பாயிண்ட் பென், கேப் டைப் 0.7 ப்ளூ. எங்கேயுமே பாருங்கள் உங்களுக்கு அந்த பிராண்ட் இதே குத்தி இருக்க மாட்டேன். அந்த ஸ்டிக்கரில் மட்டும் மூஜின்னு இருக்குது, வேறு எங்கேயுமே உங்களுக்கு அந்த பிராண்டினுடைய இது இருக்கவே இருக்காது. ஸோ எழுதி பார்ப்போமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. கேப்பு எங்கேயுமே இல்லை, இந்த ஸ்டிக்கர் இல்லைன்னா இது ஒரு சாதாரண ஒரு பேனா, அவ்வளோதான். இது என்ன கம்பெனி என்ன எதுன்னே நமக்கு தெரியாது. எப்படி என்ன எழுதலாம், பிள்ளையார் சொல்லி போடுவோம் ஃபஸ்ட்டு. சூப்பர், உண்மையாலுமே வாழ்க வளமுடன். ஹலோ வேர்ல்ட். சூப்பராக இருக்குங்க. அதாவது ஓகே, ஏன்னா அந்த இங்கு காயறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது. முன்னாடி போட்டது ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது, உடனே தேய்ச்சிடக்கூடாது. பட் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது உண்மையாலுமே. நல்லா எழுதுது. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் அப்படி விட்டு இதாகிற மாதிரி தெரியுது. நோ, ஒரு இடத்துல விடுற மாதிரி தெரியுது, பட் விடுறதில்ல. இட் இஸ் வெரி குட். நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பேனா, எந்த விதமான இதுவும் இல்லை. இதனுடைய காஸ்ட் எல்லாமே நான் இந்த ஸ்க்ரீன் அந்த இடத்துல கொடுக்குறேன். இந்த ஒன்றுத்தினுடைய காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு. ஓகே, இது ஆடுது. ஆல்ரைட். ஸோ இதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு அந்த சைடில் தரேன். ஸோ இது பால் பாயிண்ட் பென், ஓகேவா, ஐ மீன் ஜெல் பென், ஓகேவா.
அடுத்த இதுக்கு போவோம். இதெல்லாம் பிரிக்காமல் வச்சுருக்கேன். சும்மா கசகசன்னு பிரிச்சுக்குவோம், கவர் தானே. ஏய், இந்த கத்தி காலேஜ் படிக்கும்போது வாங்கினேங்களா, மீனிங் வாத்தியாராக இருக்கும்போது ஒரு மொன்னையாகி போச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க கண்டதெல்லாம் ஓப்பன் பண்ணி மொன்னை பண்ணி விட்டாங்க. இது பில்லு, உள்ள ஒரு பில்லு வச்சுருக்குறாங்க, அதில் நான் காமிக்கல. ஓ, பில்லு இல்லை, ரூபா இருக்கும்ல, அவசரப்பட்டு கீழே ஓட்டேன். சரி பரவாயில்ல, இந்த மேலே கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, கொடுக்குறேன். என்னது இது? ஓ, இதுதான் அந்த அலுமினியம் பென்னு பாருங்கள். இந்த பாடி வந்து அலுமினியம் பாடி, ரவுண்ட் பாடி, ஃபவுண்டைன் பென், ஃபைன் நிப், ஒரு கேட்ரிட்ஜ் இன்க்ளூடடாம். என்னமோ 25E எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. இதெல்லாம் பூரா ஜாப்பனீஸில் இருக்குது. நான் இன்னும் அந்த ஜாப்பனீஸ் படிக்க போயிருந்தேன், அந்த இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு டச் விட்டு. ஸோ அதனால் நான் திருப்பியும் ஜாப்பனீஸ் படித்தது. ஓகே, எப்படி இருக்குது? இட் இஸ் நாட் ஹை குவாலிட்டி, பட் இது அலுமினியம். கேட்குதா? அந்த சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஒரு நார்மல் அலுமினியம் பாடி, ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாவ், நிப்பு சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. என்ன எழுதியிருக்காங்க? இரிடியம் பாயிண்ட். உங்களுக்கு தெரியுதா இரிடியம் பாயிண்ட்டுன்னு எழுதியிருக்கிறது? இது ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் ஆச்சுன்னா இரிடியம் பாயிண்ட் நிப்புன்னு எழுதியிருக்காங்க. பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப வெயிட்டே இல்லை. இங்கேயோ கேட்ரிட்ஜ் இன்க்ளூடட்னு போட்டாங்க, கேட்ரிட்ஜை காணும். ஓ, உள்ளே இருக்கு. போய் போடுவோமா? சும்மா போட்டு எழுதி பார்ப்போம் என்ன இருப்போது. போவையா மாட்டியா? குத்துனா இப்போ குத்த மாட்டேங்குது. குத்திட்டேன். ஓகே, சொருக முடியுமா? சொருகெல்லாம் முடியாது. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது பேனா. பிடிச்சிக்கிறதுக்கு அழகாக இருக்குது, க்ரிப்பு. எழுதிடுவானா? பிளாக்கு. ஓகே, ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஒன்று தெரியுமா, இப்படியெல்லாம் கேட்ரிட்ஜ் இருந்ததுன்னா இப்படிக்கே பண்ணிக்கணும். அந்த நிப்பை நினச்சிக்கலாம். ஆனால் நனையிற மாதிரி எனக்கு தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது பண்ண வேலை இதெல்லாம். பட்டு ஓகே, ஏன்னா என்கிட்ட இங்க் இருக்குது, அந்த நம்ம இப்படி சிரிஞ்சு மாதிரி உறிஞ்சுவோம்ல, அதை பேசாமல் குத்திக்கலாம். ஆனால் அவங்க அந்த கேட்ரிட்ஜெல்லாம் அவங்க தரல. என்ன எழுதலாம்? என்ன எழுதலாம்? இட் இஸ் நாட் சூப்பர் டார்க். மேபி அந்த கேட்ரிட்ஜினை நான் வெளியிட்டேன். அந்த கேட்ரிட்ஜினுடைய தன்மை அவ்வளோதான் நினைக்கிறேன். அன்பாக்சிங் மூஜி ப்ராடக்ட்ஸ். பட் பரவாயில்ல, அப்படி ஒன்றும் டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இன்னும் இங்கெல்லாம் இது நனைவே இல்லை. என்கிட்ட ஒரு பிளாக் இங்க் இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, என்கிட்ட பிளாக் இங்க் இருக்குது. என்கிட்ட அந்த கேட்ரிட்ஜ் இல்லை. பட்டு இது என்ன பிராண்டுனா, இது ஒரு தடவை வாங்கினேன், வாட்டர்மேன்னு சொல்லிட்டு. சரியான காஸ்ட்லி. இது எத்தனை 1100 சில்லர் ரூபா என்னமோ இந்த இங்க்கனோட காஸ்ட் எங்கேயும் போடல. ரொம்ப காஸ்ட்லி இது வாட்டர்மேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி டார்க்காக இல்லை. இது பிளாக்னா நல்ல ஒரு அச்சு சூப்பராக இருக்கணும். டார்க்காக அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் பார்ப்போம். சப்ஸ்கிரைப். இது என்ன கடைசியில் முக்கி எழுதுகிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, கொஞ்சம் நேரம் இப்படி வச்சு எழுதுவோம். லைக், ஷேர். ஓகே, ஒரு மாதிரி எழுதுது. இன்னும் அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இங்க் வாங்கிட்டான்னா, உள்ளே கொஞ்சம் கூட வாங்கிட்டான்னா நல்லா எழுதுகிறான். வாட்டர்மேன் விட்டு தான் எழுதுது. பெருசாக டக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் இருக்கிற மாதிரி இல்லை. மேபி இந்த கேட்ரேஜை கழட்டிட்டு அந்த சிரிஞ்சு போடுற மாதிரி இருக்கக்கூடிய கேட்ரேஜ் ஒன்று போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் சி. இப்பொழுதுக்கு இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி.
ஆச்சரி ஸ்பெல்லிங் கரெக்டு தானே? ஆச்சரிக்குடி. ஆல்ரைட் அதை கொஞ்சம் மூடி வச்சுருவோம். 1000 சில்லர் ரூபா பாட்டில் இது. ஓகே, ஸோ பரவாயில்ல, இது ஒரு அளவுக்கு இருக்குது. அலுமினியம் பாடியில் இருக்கக்கூடியது. நவ் வாட் இஸ் திஸ்? இது என்ன? பில்லு பார்த்துருவோம் என்னென்ன. இது என்ன? ஒரு 2B பென்சில், 2 பென்சில். ஒரு பென்சிலினுடைய ரூபா வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா. ஆமாம், ஸ்டாண்டர்ட் டெலிவரி சார்ஜுன்னு 3 ரூபா 16 காசு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பென்சிலினுடைய விலை ஏறத்தாழ 50 ரூபா வச்சுக்கலாம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ 50 ரூபாய்ங்க ஒரு பென்சிலினுடைய விலை. சாதா பென்சிலு. எங்கிட்ட ஷார்ப்னர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு பென்சில் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா? வடிவேல் ஜோக்கு வருதா? என்ன மனுவுக்குன்னா விட்டா மாட்டுக்குன்னு கேட்பீங்க போல இருக்குங்கிற மாதிரி எத்தனை சுற்றி ஏய் 4 பென்சில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வாங்கினா ஒன்று இலவசமா என்ன? இல்லை ஒரு செட்டாக தான் வருதா? இங்கே என்ன எழுதியிருக்காங்க தெரியுங்களா? இது ஒரு செட்டு 70 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆனால் 45 தான் 2B பென்சில். பென்சில் கூட கணக்க மாட்டேங்குது. நல்லா இருக்கே. இது ஓரத்தில் வச்சுட்டு ஒன்று எழுதி பார்ப்போமா? இது பாருங்க, சாப்ஸ்டிக் மாதிரி சபக் அப்படின்னா வந்துருமா? வருது. ஓகே, ஃபைன். ஸோ எப்படி இருக்குன்னு எழுதி பார்க்கலாம். இதுதான் என்னுடைய பென் ஸ்டாண்டு. இவங்கள்ட்ட எல்லாமே இருக்குங்க. இந்த மூஜி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கச்சமுச்சான்னு எல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னமோ வச்சுருக்காங்க. சட்டை பேண்ட் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. ஒரு சிலருக்கு இது பார்க்குறதுக்கு பிடிக்கும். இருங்க எடுத்து காமிக்கிறேன். எனக்கு இந்த லாங் டிப் என்றைக்குமே விருப்பமே கிடையாது. பட் எங்கள் அம்மா இதுதான் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே, சரி, ஓரளவு கூராக வந்துருச்சு. எழுதி பார்ப்போமா? 2B பென்சில். ஓகே, இது வாவ் சூப்பர் பென்சில். செம்ம சாஃப்ட்டுங்க. வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா டார்க்காக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் கலர்னா. பென்சில்னால் இப்படி தான் இருக்குது. என்ன ஸ்மூத்து, சூப்பர் ஸ்மூத். வாவ், சூப்பராக இருக்குது. வாவ், இது உண்மையாலுமே வர்த்துங்க. 45 ரூபா. ஆனால் பட்டு செம்ம வருதுங்க. பார்த்தீங்களா, எங்கேயுமே வந்து மூஜி அவன் கம்பெனி வேறே எழுதலை. பார்த்தீங்களா, 2Bன்னு மட்டும் இருக்குது, அவ்வளோதான். வாவ், இது பென்சில் வர்த்து உண்மையாலுமே. இந்த ஒரு செட்டு வந்து 50 ரூபா. பட் தட் இஸ் ஓகே. இதில் 70 ரூபா போட்டிருக்காங்க. பட் வெப்சைட்டில் வந்து 50 ரூபா. இட் இஸ் ஒர்த்து. நான் இதை இங்கேயே வச்சுக்க போகிறேன். இதை தான் இனிமேல் எழுத போகிறேன். தீர்ந்துன்னா இதுதான் நான் வாங்கிக்கவும் போகிறேன். சூப்பர். ஓகே, அடுத்ததுக்குள்ளே போமா? ஆக்சுவலி இவங்களுடைய யூனிபால்னு ஒன்று இருக்குங்க. ஜாப்பனீஸ் கம்பெனி யூனிபால்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஒரு பென்சில் இருக்குது. எனக்கு இங்கே நம்ம ஊரில் கிடைக்க மாட்டேங்குது. அமேசானில் போட்டாலும் ஓவராக ஒரு ப்ரைஸ் அது இதுன்ட்டு. யாராவது ஜப்பான்காரங்க இருந்தீங்கன்னா என்னை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்னது? இது ஒரு ஃபவுண்டைன் பிளேன் பிளாக். ஏன் ஜப்பான்காரங்க ஏகப்பட்ட பிளாக்னு? இது எவ்வளோ ரூபா? 450 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடியில் இருக்கக்கூடிய பேனா. இது நல்ல பேக்கிங். உண்மையாலுமே எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. இந்த ஆர்டர் வந்து பியூர் பிளாஸ்டிக். இது ப்ராப்பர் பிளாஸ்டிக். இது ஒன்றும் இது பாருங்கள், இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா? ப்ராப்பர் பிளாஸ்டிக். இதுக்கு கூட கேட்ரேஜ் பெருசாக இருக்குது. இப்படித்தானே? இது ஏதோ குண்டுமணி மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் கோழி சோடா ஓப்பன் பண்ணுற மாதிரி குண்டுமணி மாதிரி வச்சு இது பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குது? இது வருவானா மாட்டானா? உள்ளே இங்கு போகுது தெரியுதா? உள்ளே இந்த இடத்துல இங்கு போகுது தெரியுதுங்களா? ஆமே. கொஞ்சம் கூட டைம் ஆகுது. இங்கு வரமாட்டேங்குது இதுக்குள்ளே.
அது ஒரு இந்த கேட்ரேஜில் அது ஒரு இது இருக்குது, இங்கு உள்ளே எடுக்க மாட்டேங்குது, முக்கி எழுத வேண்டியது இருக்குது. மேபி அதனால தான் அந்த அலுமினியம் பாடி வந்து சரியாக எழுதலையோ என்னவோ எனக்கு தெரியல. வாவ், இது சூப்பராக எழுதுது, சூப்பர் ஸ்மூத். வாவ், 450 ரூபா பென்னு தான், ஆனால் அலுமினியம் பாடி விட சூப்பராக இருக்குங்க. எஸ் 450 தான், பட் இட் இஸ் ஒர்த்து. நல்லாயிருக்கு உண்மையாலுமே. இந்த பிளாஸ்டிக் பாடி இருக்கிற 450 ரூபா தான்னாலுமே வேர்தி உண்மையாலுமே. ஆனால் ஏகப்பட்டது பிளாக்குன்னே இருக்குது. ஆஹா, எல்லாம் சிந்தி வச்சிட்டனா, சரி பரவாயில்ல, தொடச்சிக்கலாம். இந்த அலுமினியமு இது இன்னும் இங்கு உள்ளே எடுக்கவே மாட்டேங்குது. சேட் இது 1000 சில்லர் ரூபா என்னமோ அலுமினியம் பாடி, அதுக்கு இந்த பிளாஸ்டிக் பாடி பல மடங்கு ஒர்த்து உண்மையாலுமே. ஆல்ரைட், காசு அதிகமாக கொடுத்தா வர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறது. இருங்க, இது நோட் புக். அதுக்கு முன்னாடி இது என்ன வாங்கினேன்னே தெரியலையே. இது என்னது? இது மூஜிலிருந்து தான் வந்திருக்கு. என்ன வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. சரி, பிரித்து தான் பார்ப்போமே என்னன்னு போய். அதுக்குத்தானே வீடியோவே சொரக். ஏதாவது மூஜி கம்பெனிக்காரங்க நமக்குன்னு ஏதாவது ப்ரெசென்ட் அனுப்பியிருக்காங்களா? அப்படியெல்லாம் பண்ணால் கம்பெனி திவாலாகி போயிடும் இல்லை, அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் தான் ஏதாவது வாங்கிட்டு மறந்து மண்ணத்தின்னு இருப்பேன். ரீஃபில்லிங் அதான் பார்த்தேன். அந்த பால் பாயிண்ட் பென்னுடைய ஒரு பால் பாயிண்ட் பென்னுடைய ரீஃபிலுக்கு என்னென்னலாம் பேக்கிங் வருங்களேன். ரெண்டு ரீஃபிலுக்கு 0.7 இந்த ரீஃபிலுக்கு தான். இந்த பால் பாயிண்ட் பென் இருக்குல்ல, இந்த பால் பாயிண்ட் பென்னுடைய ரீஃபிலுக்கு என்ன அட்டைப்பட்டி போட்டு இது போட்டு எப்போ இந்த ஜப்பான்காரங்க உண்மையாலுமே. ஓகே, இது என்ன? இது வந்து நல்லா தெரியும், இது வந்து நோட் புக்கு. ஸோ அதனால் ஐ நோ தட் இது நோட் புக் தான். இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ அந்த ஆர்கானிக் முறையில் வந்து தயாரிக்கப்பட்ட நோட் புக் அப்படிங்கிறாங்க. வெறும் 30 பக்கமாக என்னமோ தான் இருக்கும். 50 பக்கமாக என்னமோ தான் இருக்கும். எவ்வளோ? பிளான்டிங் ட்ரீ பேப்பர் நோட் புக்ஸ் 5 பீஸு 390 ரூபா போட்டிருக்கான். என்னமோ போட்டு கடைசியாக டோட்டல் வந்து 359 ரூபா வருது. ஸோ ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 363 ரூபா 5 நோட் புக்கு. ஓகே, மொத்த பேஜஸ் எவ்வளோ இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஸ்குட்டீஸ் இங்கே வாங்க. ஓகே, மொத்தம் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்குது? பேஜஸ்ஸு எங்கேயோ இருந்தது. 30 ஷீட்டு தான். ஸோ 30 ஷீட்டு தான். அதாவது இது பாருங்க, தெரியுதா? 1 2 3 4 5 நோட் புக்கு. ஒரு நோட் புக் வந்து 30 ஷீட்டு தான். அவ்வளோதான். கலராக கொடுத்துருக்குறாங்க. எப்படி இருக்குது பேப்பர்ஸ்? ஒருவேளை இதுவும் சிமிலராக இருந்ததுன்னா இந்த பேப்பரில் எழுதி பார்க்கலாம். ஓகே, ஒரே வா, என்ன ஸ்மூத்தாக இருக்குது உண்மையாலுமே. வாவ், இதில் என்ன அட்வான்டேஜ் தெரியுங்களா? ஒரு நோட் புக் காமிக்கிற பாருங்க. இதை நம்மளால் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்படியே ஃப்ளாட்டாக உட்காரும். இந்த நோட் புக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அப்படியே ஃப்ளாட்டாக உட்காரும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் பேப்பர் குவாலிட்டி, அப்பா என்ன பேப்பர் குவாலிட்டி! இது ஒரே மாதிரி தான் இருக்குது. எழுதி பார்ப்போமா? 2 இதெல்லாம் எழுதுவோம். 1 பென்சில், ஹலோ வேர்ல்டு. ஓகே, நைஸ். இந்த 450 ரூபா பிளாஸ்டிக் பேனால் எழுதுவோம். வாவ் நான் ஏதாவது குறை சொல்கிறேன்னா பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு விஷயம், இந்த அலுமினியம் பேனாக மட்டும்தான் குறை சொன்னேன். மித்தபடி வேறு எதுக்குமே வந்து குறையே சொல்ல. எனக்கு இந்த மாதிரி ஃபைன் டிப் பிடிக்காது. இதில் இங்கு ஃப்ளோ வேறு கொஞ்சம் கடுப்பாக இங்கு ஃப்ளோ இருக்குது. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக போச்சு. மித்தபடி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஜெல் பென் எப்படி இருக்குது? எழுதுறது சவுண்டு கூட வர மாட்டேங்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. சான்ஸே இல்லை. இந்த 5 புக்கில் நான் வந்து ஒரு புத்தகம் எழுத போகிறேன்.
மித்தலினின் ஆட்டோபயோகிராஃபி ஆன்மீக முன்னேற்ற பாதைன்னு சொல்லி எழுதி வைக்க போகிறேன் பாருங்க. ஆல்ரைட். ஸோ இதெல்லாமே வந்து ஜாப்பனீஸ் ஐட்டம் பூரா வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. மொமெண்ட் ஆஃப் ட்ரூத், இந்த ஷாஃபர், இந்த பேனா வந்து 5500 போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக நான் பே பண்ணது வந்து 5700. அமேசான்காரன் அதிகமாக வாங்கிட்டான்னு நினைக்கிறேன் பிளடி. ஓகே. ஸோ இது வந்து ஷாஃபருங்கிற கம்பெனி. இந்த ஷாஃபருங்கிற கம்பெனியில் வந்து ஒரு ப்ளூ இங்க்கும் வாங்கியிருக்கேன். இதனுடைய ரூபா பார்த்திங்களா, 750 இந்த இங்க்கினோட விலை. பட் ஒர்த்து, உண்மையாலுமே இந்த ஷாஃபர் இங்க் வந்து இட் இஸ் வேர்தி. அவ்வளோ அழகாக இருக்கும் உண்மையாலுமே. நான் இந்த வாட்டர்மேன் இங்க் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக வாங்கினேன். பட் எனக்கு வாட்டர்மேனை விட இந்த ஷாஃபர் இங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் இஸ் வேர்தி. ஷாஃபர் வந்து இட் இஸ் வேர்தி இங்க். ப்ளூ கலர் பாருங்க, நிறைய இத்தனை கலர்ஸ் அவங்க வந்து வச்சுருக்காங்க. பிளாக், ப்ளூ, பர்பிள், டர்குவைஸ், க்ரீன், ப்ரௌன், ரெட்டு, பிங்க்கு. ஷாஃபர் எந்த ஊர் கம்பெனின்னு எனக்கு தெரியல. எந்த ஊர் கம்பெனி? மார்க்கெட்டட் பை வில்லியம் பென், இம்போர்ட்டட் பை ரெயின் ப்ளூ ஸ்டோன். ஏப்பா நீ எந்த ஊருப்பா? அது தெரியல. ஓகே. ஸோ இவங்க எந்த கம்பெனிக்காரங்கன்னு தெரியும், எந்த ஊருக்காரங்கன்னு. ஆல்ரைட். 5700 ஒரு பெண்ணினுடைய விலை. திறந்து பார்ப்போமா? இன்னும் இப்படியே வந்துட்டான். ஓகே. பாக்ஸ் மாதிரி இருக்குது. மாதிரியெல்லாம் இல்லை, பாக்ஸ் தான். என்னது ஏதோ என்னடா தனித்தனியாக வர்றீங்க? ஷாஃபர், வில்லியம் பென், தலைகீழாக திறந்துட்டுனா அதனால தான் எல்லாம் தனித்தனியாக வர்றானுங்க. ஓஹோ, அவர் அன்பாக்ஸர் வேற வாழம் போச்சு. ஓகே, தனியாக தலைகீழாக திறந்துட்டு எந்த பக்கம் ஷாஃபர் எஸ்டாப்ளிஷ்டு வந்து 1913 என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்க எப்படி ஃபில் பண்ணணும் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். வா, ஆனால் வா, ஓகே. சரியான ப்ளூ, உங்களுக்கு தெரியுதா? செம ப்ளூ, அட்டகாசமாக இருக்குது ப்ளூ கலர் ஷாஃபர். நல்லா இருக்குது உண்மையாலுமே. இதை தூக்குனோம்னா என்ன இருந்தது? இதை தூக்குனா தான் இங்கே இந்த கேட்ரேஜ் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருந்தது. ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அது எல்லாமே இது அதில் தான் இருந்தது. என்ன ஒரே எனக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகுறதுன்னா, இந்த ஃபில் பண்ணுற கேட்ரேஜோடு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வாவ், நிப் என்ன போட்டிருக்காங்க? ஷாஃபர் மீடியம். ஸோ இதுதான் வந்து இந்த நிப்பு. நல்லா இருக்குல்ல? ஓகே. குண்டு பார்த்தீங்களா எவ்வளோ தடியாக இருக்குது பார்த்தீங்களா அது பார்க்குறதுக்கு. அந்த இது கட்டை, ஆஹா அருமைடா செல்லத்தோற. இப்படித்தான்டா இருக்கணும். இது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் குவாலிட்டியாக நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை உண்மையாலுமே. இப்படி திருப்பிட்டு 5700 பேனால இப்போ நான் எழுத போகிறேன். ஐயர் ஜாம் பாட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. மஜாக். ஸோ இது ஒரு ட்விஸ்டிங் மெக்கானிசமில் இருக்குது. இப்படி திருப்பணுமா? அரைவாசி தான் பில் ஆகிறான். அடே கொஞ்சம் நிறைய தான் ஆகிறது. அரைவாசி தான் நம்புது. ஃபுல்லாக நம்பிடுச்சு. மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஒரு 450 பென்னு 1000 சில்லர் அலுமினியம் பெண்ணை விட நல்லா எழுதுச்சு. இப்போ அந்த 450 பேனாக்கும் இந்த 5700 பேனாக்கும் தான் போட்டி. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஷாஃபர், மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். சாஞ்சல செம்ம ஸ்மூத்து. ஹலோ வேர்ல்டு. வாவ், உண்மையாலுமே செம்ம ஸ்மூத்து. சாஞ்சல் இப்படி இருக்கணுங்க உண்மையாலுமே. பேனானா இப்படி இருக்கணுங்க.
ஏதாவது இங்கிலீஷில் எழுத ஸ்பெல்லிங் தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். SHEAFFER சூப்பர்ப். எஸ், இனிமேல் வந்து இந்த பேனாவை தான் நான் வந்து என்னோடய பாக்கெட்டில் எப்போவுமே வச்சுக்க போகிறேன். இட் இஸ் worthy of 5,700 rupees. சான்ஸே இல்லை. See, how do I look? ஏய் உள்ளப்படா. எஸ், how do I look? நல்லா இருக்குல்ல? ஆனால் இப்படி என்னைக்கு குத்த மாட்டேன், இப்படி சும்மா வச்சுக்குவேன். பட் I'll carry this everywhere. எல்லா இடத்துலையும் இதை நான் கண்டிப்பாக கொண்டு போவேன். எனக்கு பார்க்கர் பேனானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒரு பால் பாயிண்ட் பேனா வந்து இந்த பார்க்கெட்டில் எப்பவுமே இந்த ஒரு பால் பாயிண்ட் பேனா வச்சுருவேன். பட் இனிமேல் என்னுடைய கேமரா பேக், என்னுடைய பேக்கில் இந்த ரெண்டும் எப்பொழுதுமே இருக்கும். அண்ட் இந்த மூஜி பென்சில் ஒன்று இருக்கும். ஃபார் பிளாக் இந்த பிளாஸ்டிக் பென்சில் கண்டிப்பாக இருக்கும். ஜெல் பென் வேணும்னா கண்டிப்பாக இந்த 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 நாலும் இந்த இந்த எத்தனை 5 ஐட்டம் இனிமேல் நான் எங்கே போனாலுமே என்னுடைய பேக்கில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபீல்ட் நோட்ஸும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இட் இஸ் worthy நான் செலவு பண்ண காசுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் செலவு பண்ணுவேன். உண்மையாலுமே செலவு பண்ணுறக்கூடிய ஆள் தான். அண்ட் பீப்புள், இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஜப்பான், ப்ளீஸ் டூ காண்டாக்ட் மீ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுடைய ஸ்டேஷ்னரி அண்ட் இதர ஒரு சில பொருட்கள் எல்லாமே வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ வில் மீட் இன் another சூப்பர் வீடியோ. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தான். பாய்.